கனடாவின் கல்கரி நகரம். அமைதியான வீதிகள், சுறுசுறுப்பான மக்கள். ஆனால் 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இந்த நகரத்தின் அமைதியை ஒரு தொலைபேசி அழைப்பு குலைத்தது. அந்த ஒற்றை அழைப்பு சாதாரண மக்களின் வாழ்நாள் சேமிப்பை கண் இமைக்கும் நேரத்தில் திருடியது. திருடப்பட்ட தொகை சுமார் 1.3 மில்லியன் டாலர்கள். இது இந்த ஒரு திருட்டோடு முடிந்து விட்டதா, தொடரப்போகிறதா? நேற்றைய செய்தி தொகுப்பிலே கனடா லைஃப் எனப்படுகின்ற காப்புறுதி நிறுவனத்தின் மீதான சைபர் தாக்குதல், கனடிய மக்களினுடைய தனிப்பட்ட தரவுகள் திருடப்பட்ட தொடர்பான ஒரு செய்தியை பார்த்திருப்போம். அதற்கும் இனி வரப்போகின்ற ஆபத்துகளுக்கும் இந்த செய்திக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? நிச்சயமாக நீங்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய, எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியமான வீடியோ இது. நீங்கள் பாருங்கள், உங்கள் உறவுகளுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நடந்தது என்ன என்பதை தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். இது ஆயுதங்களை காட்டி செய்யப்பட்ட ஒரு கொள்ளை அல்ல. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மூளையால் செய்யப்பட்ட ஒரு நவீன மோசடி. பாதிக்கப்பட்டவர்களினுடைய எண்ணிக்கை 80க்கும் மேலே. அதாவது 2025 ஜனவரியிலே அந்த மோசடி கொள்ளையிலே பாதிக்கப்பட்டவர்கள் 80க்கும் அதிகமானவர்கள். இந்த மோசடிக்காரர்கள் யார்? இவர்கள் எப்படி காவல்துறையின் கண்களில் மண்ணை தூவி இவ்வளவு பெரிய தொகையை திருடினார்கள்? இதுதான் கல்கரியை உலுக்கிய ஒரு மாபெரும் வங்கி மோசடியின் கதை. இந்த மோசடி கும்பலின் திட்டம் மிகவும் நுட்பமானது. முதலில் ஒரு தொலைபேசி அழைப்பு வரும். எதிர்முனையில் பேசுபவர் தங்களை வங்கியின் பிரதிநிதி, பேங்க் ரெப்ரசன்டேட்டிவ் என்று அறிமுகம் செய்து கொள்வார். உங்கள் வங்கி கணக்கிலே அனுமதியற்ற பண பரிவர்த்தனைகள் நடந்துள்ளன, உங்கள் கணக்கு ஹேக் செய்யப்பட்டுள்ளது என்று வாடிக்கையாளர்களை பதற்றமடைய செய்வார். மக்களை நம்ப வைப்பதற்காக மோசடிக்காரர்கள் முன்பே சேகரித்து வைத்திருந்த அவர்களின் தனிப்பட்ட மற்றும் நிதி சார்ந்த ரகசிய தகவல்களை கூறுவார்கள். பயந்து போன வாடிக்கையாளர்கள் வங்கியின் உண்மையான அதிகாரி தான் பேசுகிறார் என முழுமையாக நம்பிவிடுவார். இந்த நம்பிக்கையை பயன்படுத்தி அவர்களின் ஆன்லைன் லொகின் விவரங்கள் மற்றும் பின் இலக்கங்களை மிக எளிதாக பெற்றுக்கொள்வார்கள். Your credit card number is 4111 1111 1111 4567. இப்போது நாங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவின் ஆரம்பத்திலே கூறியிருந்தேன், கனடா லைஃப் நிறுவனத்திலே வாடிக்கையாளர்களுடைய தரவுகள் திருடப்பட்டிருக்கிறது. அதே போன்று தரவுகளை திருடி அந்த திருடப்பட்ட தரவுகளை மூலதனமாக வைத்துக் கொண்டுதான் இப்படியான மோசடிகள் ஆரம்பிக்கும். அடுத்த கட்டமாக இந்த கும்பல் தங்களின் 2ஆம் கட்ட நடவடிக்கையை தொடங்கும். பாதிக்கப்பட்டவர்களிடம் உங்கள் பழைய வங்கி அட்டைகளை ஒரு கவரில் போட்டு வையுங்கள், எங்கள் கொரியர் வந்து பெற்றுக்கொள்வார் என்று கூறுவார்கள். Please take this, it's urgent. Got it. I'll get it there. அட்டைகளை பெற்றுக்கொண்ட கும்பல் ஏடிஎம் மூலம் பெரும் தொகையை ரொக்கமாக எடுப்பது மட்டுமன்றி கிஃப்ட் கார்டுகள் மற்றும் விலை மதிப்பற்ற பொருட்களையும் வாங்கி குவித்தார்கள். வங்கி அதிகாரிகள் போல நடித்து ஏமாற்றியது ஒரு புறம் இருக்க, இந்த கும்பல் தங்களின் உத்தியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றது எப்படி தெரியுமா? அவர்கள் தங்களை கல்கரி காவல்துறையினுடைய அதிகாரிகள், அதாவது சிபிஎஸ் ஆபீசர்ஸ் என்று கூறி மக்களை தொடர்பு கொண்டார். தொலைபேசியிலே கோலர் ஐடியில் கூட கல்கரி போலீஸ் சர்வீஸ் என்று வரும்படி தொழில்நுட்பத்தை ஸ்பூஃப் செய்து பயன்படுத்தி இருந்தார்கள். ஜனவரி 2025 முதல் போலி போலீஸ் பெயரிலே 30க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றது. கிரிப்டோ கரன்சி பரிமாற்றம், போலி அபராத தொகைகளை செலுத்த வைத்தல், ஏன் காவல்துறைக்கு நன்கொடை கேட்பது போலவும் கூட மக்கள் ஏமாற்றப்பட்டார்கள். இந்த 3 முறைகளிலும் திருடப்பட்ட தொகை மட்டும் சுமார் $43,000க்கும் அதிகம். தொடர்ந்து புகார்கள் குவிய தொடங்கின. கல்கரி காவல்துறையின் நிதி குற்ற புலனாய்வு பிரிவு, அதாவது பினான்சியல் கிரைம்ஸ் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் களத்தில் இறங்கியது. மார்ச் முதல் ஆகஸ்ட் வரை 2025ஆம் ஆண்டில் நடந்த 15 முக்கிய மோசடி வழக்குகளை ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தினார்கள். 80க்கும் மேற்பட்ட தயாரிப்பு ஆணைகள் எனப்படுகின்ற ப்ரொடக்ஷன் ஆர்டர்ஸ் மூலம் டிஜிட்டல் மற்றும் பிசிக்கல் ஆதாரங்களை சேகரித்தார்கள். வேட்டை தொடங்கியது. ஏப்ரல் 14, 2026 கல்கரியில் இருக்கின்ற டெல்டன் டிரைவ் பகுதியிலே காவல்துறை அதிரடி சோதனை நடத்தியது. அங்கு 2 பேர் கைது செய்யப்பட்டார். அடுத்த நாள் ஏப்ரல் 15 எட்மண்டனில் இருக்கின்ற 52வது ஸ்ட்ரீட் பகுதியில் ஒரு சோதனை நடந்தது. 3வது நபரும் சிக்கினார்.
இந்த சோதனைகளில் $59,000 அதிகமான ரொக்கம், பல டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகள், போலியான அடையாள அட்டைகள் மற்றும் கொகைன் ஆகியவை காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டது. ஒட்டவாவைச் சேர்ந்த சிராக்க ஹெப்டோம், ஒஹியத் மாயும் மற்றும் எட்மண்டனைச் சேர்ந்த பிரைன் ஷோடு கியான்பா ஆகிய மூவர் மீதும் மோசடி, பண மோசடி மற்றும் திருட்டு ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டது. இதிலே ஒஹியத் மாயும் மீது ஒன்டாரியோவிலே ஆயுதங்கள் தொடர்பாக 10 கைது வாரண்டுகள் ஏற்கனவே நிலுவையில் இருந்தது போலீசாரையே அதிர்ச்சியடைய செய்தது. காவல்துறை எந்த அளவிற்கு அலட்சியமாக இருந்திருந்தது என்பதை அது வெளிப்படுத்தி காட்டியது. இது ஒரு சாதாரண மோசடி அல்ல. பொதுமக்களின் நம்பிக்கையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் ஒரு மிகப்பெரிய திட்டமிட்ட வலைப்பின்னல். கல்கரி காவல்துறை, எட்மண்டன், ஒன்டாரியோ, ஒட்டாவா மற்றும் கீழ் பிராந்திய காவல்துறைகளுடன் இணைந்து இந்த விசாரணையை விரிவுபடுத்தி இருந்தது. மேலும் பலர் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொழில்நுட்பம் வளர வளர மோசடிகளும் புது உருவம் எடுக்கின்றது. காவல்துறை ஒருபோதும் உங்களிடம் வங்கி இரகசியங்களை கேட்க மாட்டார்கள். வங்கியிலிருந்து பேசுவதாக கூறி அவசரமாக பணத்தையோ அல்லது இரகசிய குறியீடுகளையோ கேட்க மாட்டார்கள். உடனடியாக தொலைபேசியை துண்டியுங்கள். சந்தேகமாக இருந்தால் நீங்களே வங்கியின் அதிகாரப்பூர்வ எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது நேரடியாக வங்கிக்கு செல்லுங்கள். விழிப்புணர்வு மட்டுமே இதுபோன்ற மோசடிகளில் இருந்து நம்மை காப்பாற்றுகின்ற மிக பெரிய ஒரு ஆயுதம். குறிப்பாக அந்த வங்கி ஊழியர்கள் போல அவர்கள் தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்ளுகின்ற போது பின்னணியிலே பணம் எண்ணுகிற கேஷ் கவுண்டர் மிஷினுடைய சத்தம், அலுவலகத்திலே பேசிக் கொண்டிருப்பது போன்ற சத்தம், அலுவலக அழைப்பு மணிகள் அளிக்கப்படுவது போன்ற சத்தம், இப்படியான சத்தங்கள் கூட கேட்கும். திட்டமிட்ட முறையிலே உருவாக்கப்படுகின்ற அந்த ஃபேக் ஆன ஒரு என்வைரன்மெண்ட் உங்களை ஒரு உத்தியோகபூர்வமான இடத்துடன் நீங்கள் தொடர்பில் இருக்கிறீர்கள் என்று உங்களை அறியாமலேயே நம்ப வைக்கும். அந்த அளவிற்கு திட்டமிட்டு ஒருங்கிணைக்கப்பட்டு செய்யப்படுகின்ற இந்த மோசடிகள் பொதுமக்களினுடைய வாழ்நாள் சேமிப்பை உறிஞ்சி எடுத்து விடுகிறது. ஆகவே சாதாரணமாக கனடா லைஃப் எனப்படுகின்ற ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் தனிப்பட்ட பயனர் தரவுகள் திருட்டு போய்விட்டது என்று சொல்லி ஒரு செய்தியாக நீங்கள் கடந்து விடாமல், இதே போன்று தெரிந்தோ தெரியாமலோ நிறைய இடங்களிலே தரவுகள் திருடப்படுகிறது, விற்கப்படுகிறது. அவற்றை பயன்படுத்தி நம்மை அடையாளம் கண்டு நம்மை தொடர்பு கொண்டு நேரடியாக பேசுவார்கள், நம்ப வைப்பார்கள். நம்முடைய நெருங்கிய உறவினர்கள் ஆபத்தில் சிக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி பணத்தை கேட்பார்கள். I need your details to fix it. No, that's not possible. Please tell me to stay. இப்படி பல முறைகளிலே ஏமாற்றி எங்கள் உழைப்பை திருடுவார்கள். ஆகவே இணைய உலகிலே மறைந்திருக்கும் இவர்களை கைது செய்வது சாத்தியமா என்று சொன்னால் நிச்சயமாக 100% சாத்தியம் இல்லை. ஏனென்றால் முழுக்க முழுக்க போலியான முகமூடிகளில் வருகின்ற அவர்கள் அடையாளம் காணப்பட முடியாதவர்களாகவே இருக்கிறார்கள். ஆகவே முடிந்த அளவிற்கு நாம் நம்மை பாதுகாப்பதன் மூலம் இத்தகைய தொழில்நுட்ப ஆபத்துகளில் இருந்து நம்முடைய கடின உழைப்பை பாதுகாத்துக் கொள்ளலாம். தகவலை உங்கள் உறவுகள், நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.